வணக்கம் சொந்தங்களே. முதல்ல எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஏன்னா இன்னொரு முறை ஷார்ட்ஸ் எடுக்கிறதா பெரிய வீடியோ எடுக்கிறதான்னு தெரியாது எனக்கு. அதனால் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். நான் பெருசாக ஒன்றும் காட்ட பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஆல்பம் இருக்குது. எங்கள் பசங்க ஸ்கூலுக்கு போனது, அங்கங்கே போகும்போது சின்ன சின்ன ஃபோட்டோங்க எடுத்தது, அதையெல்லாம் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்போல்லாம் இப்போ மாதிரி இந்த மொபைல் கேமரா அந்த மாதிரிலாம் கிடையாது. போகும்போது அங்கங்கே நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்போம் இல்லையா, அந்த பீச்சில் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு. அது ஸ்கூல் படிக்கும்போது, கான்வெண்ட்டில் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. ஒரு மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோ. எங்கள் மாமனார் கூட எடுத்தது, மாமியார் இறந்துட்டாங்க இல்லையா, மாமனார் கூட எடுத்தது. நான் ஸ்கூலில் போய் இந்த சேரெல்லாம் சுற்றுவாங்க இல்லையா, அப்போ பரிசு கொடுத்தது, அதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலான்னு தான் சரி எடுத்துன்னு வந்துருக்குறேன், ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. இந்த ஆல்பம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சின்ன ஆல்பமாக இருக்குது. வீடியோ சீக்கிரமாக முடிஞ்சிடும். அம்மா போரெல்லாம் அடிக்க வைக்க மாட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இந்த கிளிப்பில் நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அந்த ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்மளை படிக்க வைக்க. எங்கெங்கெல்லாம் தேடி யார் யாருக்கிட்டலாம் பேசி கடைஞ்சி ஸ்கூலில் சேர்த்து டியூஷன் சேர்த்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ரிமைண்ட் பண்ணும்போது அந்த மெமரிஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட டர்ன். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸாக இருக்கும், நம்மளுடைய குழந்தைக்கு இது மாதிரி ஒரு பெஸ்ட்டான எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் நம்ம கொடுக்கணும். ஸோ அதை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா பான்ஸோ ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க ஈஸியாக மேக்ஸை புரிஞ்சுக்கிற மாதிரி அண்ட் ரொம்ப இன்னோவேட்டிவாக பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நீலகண்டா பானு தான். இவர் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கேல்குலேட்டர். இவருடைய மெத்தடில் நம்ம குழந்தைங்க மேக்ஸ் கற்றுக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். அண்ட் இவங்க லைவ் செஷனில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பர்சனலாக அட்டென்ஷன் எடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. பிஸி பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெஸ்ட் கேம் சேஞ்சராக இருக்கும். ஸோ கீழே கொடுத்துருக்க நம்மளோட லிங்க் மூலியமாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 30% ஆஃப் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற 250 மெம்பர்ஸுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் குழந்தைங்களை இந்த பான்ஸோ கிளாஸில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி விடுங்க. டாடா. ஆல்பத்துலேருந்து ஃபோட்டோலாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறோமா. அங்கே எதிர்க்க ரொம்ப வெளிச்சம் மூஞ்சிக்கே அடிக்குது. அதனால் ரூமுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் எங்கள் பெரிய பையன் 5 மாதத்தில் எடுத்த ஃபோட்டோ. அப்போல்லாம் ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டாங்க எங்கள் வீட்டிலலாம். இது பெரிய பையன், சின்ன பையன் மெரினா பீச்சில் எடுத்த ஃபோட்டோ சென்னையில். இதுவும் மெரினா பீச்சில் சென்னைக்கு போயிருக்கும்போது நான், அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன் 5வது அண்ணன், அவங்க பையன். இது மெரினா பீச்சில் எடுத்த ஃபோட்டோ தான் இதுவும். இது ஸ்கூல் படிக்கும்போது ஐயர் வேஷம் ஏதோ போட்டாங்க. அப்போ எங்கள் ஊர் எம்எல்ஏ ஏதோ பரிசு கொடுத்தாரு. அப்போ எடுத்த ஃபோட்டோ ஸ்கூலில். இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இதுவும் மெரினா பீச்சில் எடுத்த ஃபோட்டோ தான். 2 பேரும், நிர்மல், என் பெரிய பையன். இது வீட்லேயே எடுத்த ஃபோட்டோ. நாங்கள்லாம் ஒரு குர்த்தன் வாசல்ல இருந்தோம். அதில் அபின்னு ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அப்போ அந்த பொண்ணு ஃபோட்டோ ஸ்டுடியோ கூட்டின்னு வந்தாங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மெமரி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. எங்கள் மாமியார் இல்லை, இறந்துட்டாங்க. அப்போ எங்கள் மாமனார், நான், எங்கள் பசங்க, அப்பாலாம் போய் பிடிச்ச ஃபோட்டோ. இது அப்பா சபரிமலைக்கு போகும்போது எடுத்த ஃபோட்டோ. எங்கள் அப்பாவும் எங்கள் தம்பியும். அது தம்பின்னா எங்கள் சித்தி பையன், எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி பையன். இந்த எங்கள் தம்பி வச்சுன்னுக்கிறது நிர்மல், அப்பா வச்சுன்னுக்கிறது கிருஷ்ணகுமார், பெரிய பையன். இதுவும் ஸ்கூல் ஆண்டு விழா வருது இல்லையா, அப்போ எடுத்தது தான். ஏதோ வாத்தியார் வேஷம் ஏதோ போட்டு அப்போ பரிசு கொடுத்த ஃபோட்டோ இது. இதுவும் ஸ்கூல் ஃபோட்டோ தான், நிர்மல்து. அதெல்லாம் ஏதோ பரிசு அப்போ வாங்கினாங்க, சரியாக ஞாபகத்துக்கு வரல. எதுக்கு வாங்கினாங்க ஞாபகம் இல்லை. இது எங்கள் தம்பி மகனுக்கு பர்த்டே வந்துச்சு. அந்த பர்த்டேல எடுத்த ஃபோட்டோ நாங்கெல்லாம். எங்கள் தம்பி ஒய்ஃபு, அதான் சித்தி பையன் சொன்னேன் இல்லையா, அவன் எங்கள் சித்தியோட மருமகன். இது எங்கள் ஃபேமிலி ஊரில் எங்கள் சொந்த பந்தம், எங்கள் தான் அப்பாவுடைய சித்தி பசங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. இதில் இருக்கிறாங்க பாருங்கள் எங்கள் மாமியார். இது எங்கள் சின்ன மாமியார், எங்கள் மாமனார், எங்கள் மாமியார். இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. இவங்க நாத்தனார் தான். இது கூட அதுதான் பங்காளிங்க. அவங்கெல்லாம் அப்படியே
கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோ இது. இதுவும் எங்கள் சொந்த பந்தம். இதுதான் இப்போ புருஷன் வீட்டு சொந்த பந்தம் இவங்கெல்லாம். இவங்க வந்து எங்கள் நாத்தனார், அப்பாவோட கூட பிறந்த அக்கா. இல்லை, இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. அக்கா புருஷன், அப்பா, அவங்க தங்கச்சி புருஷன் கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க, அதில் எடுத்த ஃபோட்டோ. இவங்க எங்கள் அம்மா. இது கிருஷ்ணகுமார் வயிற்றுல இருக்கும்போது பட்டைப்பூ தைச்சிருக்கும்போது ஃபோட்டோ எடுக்க போனோம். அப்போ 2 பேரும் ஆஃப் சைஸ் ஃபோட்டோ தனியாக எடுத்தோம். இது மியூசிக்கல் சேரை சுற்றி வந்தாக்கா அது ஏதோ பரிசு கொடுத்தாங்க, அப்போ எடுத்த ஃபோட்டோ. ஸ்கூல் ஃபோட்டோ தான், அதில் ஜெயிச்சு ஏதோ பரிசு கொடுக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இதெல்லாம் சபரிமலைக்கு போகும்போது அங்கே எடுத்த ஃபோட்டோ. சபரிமலையில் 9 வருஷம் போயிருக்காரு. என்னடா நிர்மல் ஃபோட்டோ இதில் இருக்குது? இது இப்போ நிர்மல் ஃபோட்டோ. மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக கேட்டாங்க புரோக்கருக்கு, அது இது ஒன்று கலந்து வந்துட்டுக்குது இதில் நிர்மல். இதுதாம்மா என்னுடைய வளைகாப்பு ஃபோட்டோ. வளைகாப்புன்னா பெருசாலாம் ஒன்றும் பண்ணல, சும்மா வீட்டில் உட்கார வச்சு வீட்டில் இருந்தவங்க அப்படியே வளையல் போட்டு விட்டு அந்த பட்டு புடவை கட்டி ஸ்டுடியோக்கு கூட்டின்னு போய் ஃபோட்டோ பிடிச்சின்னு வந்தாங்க. பெரிய பையன் வயிற்றுல இருக்கும்போது, கிருஷ்ணகுமார் வயிற்றுல இருக்கும்போது. இது அப்பா சென்னையில் தானே வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்கும்போது சின்ன ஜெயந்தி ஹோட்டலுக்கு வந்திருக்கும்போது 2 பேர் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ. இது வந்து எங்கே எடுத்த ஃபோட்டோ? இதில் அது பேர் என்ன, வேளாங்கண்ணி. இப்போ ஊருக்கு போயிருக்கும்போது வேளாங்கண்ணியில் எடுத்த ஃபோட்டோமா இது, போன வருஷத்தில். இது ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன், என்னுடைய கல்யாண ஃபோட்டோன்னு சொல்லிட்டு. இது ஒன்று தான் இருக்குது. இதுதாம்மா என் கல்யாண ஃபோட்டோ. என் கல்யாணம் பெருசாலாம் நேரத்தில் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம் உங்ககிட்ட. இதுதான் என் கல்யாண ஃபோட்டோ. ஒரே ஒரு ஃபோட்டோ பத்திரமா வச்சுருக்கேன். ஏம்மா பட்டு புடவை கட்டி ஃபோட்டோ எடுக்கலையான்னு கேட்டிருந்தீங்க போன வீடியோவில். நாங்கள் ஞாயிறுன்றதுனால வெள்ளை புடவை தாம்மா கட்டி, அது மஞ்சள் நினச்சி கட்டுவாங்க. இது சும்மா மூளைக்கு மட்டும் மஞ்சள் வச்சு அப்படியே தாலி கட்டினது. ஆயிடுச்சா எல்லா ஃபோட்டோமோ? நல்லா ஃபோட்டோ முடிஞ்சிடுச்சு. இதம்மா இது வந்து எங்கள் அண்ணன். அதாவது ஒரு அண்ணன் ஏற்கனவே காமிச்சேன்னா, இது வந்து 4வது அண்ணன். சின்ன ஃபோட்டோங்க எதனா இருக்கும். எங்கள் அண்ணன் ஒய்ஃபு யாரும் இல்லை இப்போதைக்கு, என்கிட்ட இருந்ததை மட்டும் காமிச்சு வைக்கிறேன். அவ்வளோதாம்மா. எங்கள் ஃபோட்டோலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள்லாம் இப்போ இந்த காலத்து ஆளுங்கெல்லாம் பெரிய பெரிய ஆல்பம் வச்சுன்னுக்குறீங்க. நாங்கள்லாம் அந்த காலத்து ஆளுங்க கொஞ்சோண்டு ஃபோட்டோ வச்சு காமிச்சிருக்கிறோம். அம்மாவுடைய ஃபோட்டோலாம் எப்படி இருந்துச்சு, வீடியோ எப்படி இருந்துச்சு, அம்மா எப்படி பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு முறை சொல்கிறேன், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்.